نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم فإن تنازعتم في شيء فردوه إلى الله والرسول إن كنتم تعلمون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்பான விழாவின் தலைவர் ஹஜ்ரத் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சங்கைக்குரிய ஆலிம் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு அருமையான கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய தொடக்கம் இந்த ஊர் சங்கரம்பந்தல். நான் சங்கரம்பந்தல்ல இருந்திருக்கிறேன் 3 வருஷம். சில பேருக்கு தெரியலாம், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். 67, 68, 69 3 வருஷம் இருந்தது. யூசுப் அன்சாரி ஹஜ்ரத் கடையநல்லூர் மர்ஹூம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இங்கே நாசிராக பணியாற்றும் பொழுது நான் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றேன். அப்போ மஸ்ஜிதில் முகமது அலி அஜித் இருந்தாங்க, அப்துல் லத்தீப் அண்ணன் தான் மேனேஜராக இருந்தாங்க, அப்துல் ஹமீத் ஆஜியார் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நல்லா பழக்கம் உள்ளவங்க தான். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு இடையில ஒரு தடவை 2 தடவை இங்கே வந்திருக்கிறேன். கயிறு ஒரு அருமையான சூழ்நிலையில இருந்த ஊரை இங்கிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அல்ல, அவர்களே சொல்லுவதை போன்று தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். குழப்பம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா நம்ம யாரும் ஒத்துக்கிறது இல்லை. நான் சொல்றாங்க அல்லாஹு தஆலா மிக தெளிவான மார்க்கத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றார். அதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. குர்ஆனை அல்லாஹு தஆலா அருளினான். குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தான். ஏனென்றால் குர்ஆனை மட்டும் வைத்து மனிதன் சட்டங்களை தெரிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் மட்டும் சட்டங்களை விளங்குவதற்கு போதும் என்று இருந்தால், சொல்றாங்களா குர்ஆனை மட்டும் பார்த்து விளங்கிக் கொள்ளலாம் தர்ஜுமாவை பார்த்து என்று, அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனை விளக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு நீர் பயான் செய்வதற்காக வேண்டி, விளக்கி காட்டுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லை என்று சொன்னால் குர்ஆன் மட்டும் போதுமானதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருப்பான். அது போதாது என்ற காரணத்தால் விளக்கத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். ஆனா எப்ப அனுப்பினான் பாருங்க, குர்ஆன் அருளப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக. குர்ஆன் அருளப்படுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நகரத்திலே பிறக்கச் செய்து 40 ஆண்டுகள் வரைக்கும் அவர்களுடைய ஒழுக்கங்கள், சிறப்புகள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் அக்கம் பக்கத்து நாட்டுக்காரர்களும் மிக தெளிவாக தெரிந்து கொண்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா அருளை செய்தார். பிறகு அந்த குர்ஆனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் செய்தார்கள். குர்ஆன் மட்டும் போதும் என்று இருந்தால் குர்ஆனிலே எத்தனையோ ஆயத்துகள் இருக்கின்றன. அவற்றிற்கெல்லாம் ஹதீஸுடைய விளக்கம் இல்லாமல் அதனுடைய விளக்கத்தை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஏன் இப்ப தொழுகையே எடுத்துக்குவோம், அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எத்தனை நேரம் அப்படிங்கிறது குர்ஆன்ல கிடையாது.
சூசகமாக பொதுப்படையாக ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அகிமிஸ் ஸலாத்த தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல், பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்பதாக சொல்லுகின்றான். அப்ப 2 1 3 தான் வருதுங்க, 5 வக்து வரல. 5 நேரம் என்று தெளிவாக குர்ஆன்ல கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கம்சு ஸலவாத் என்பதாக 5 தொழுகை என்பதாக சொல்லித் தருகின்றார்கள். அது எந்தெந்த நேரத்தில் தொழப்பட வேண்டும் என்பதையும் சொல்லாலும் செயலாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று ஜகாத்தை பற்றி ஆத்து ஜகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எந்த பொருளில் இருந்து ஜகாத்து கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யாருக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் என்ற ஆயத்தின் மூலமாக 8 நபர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த 8 நபர்கள் யார் யார் என்ற விளக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லி காட்டுகின்றார்கள். குர்ஆனை மட்டும் வைத்து தெரிந்து கொள்ள முடியாது. குர்ஆனை விளங்குவதற்கும் ஹதீஸ்களை விளங்குவதற்கும் கூட ரசூலுல்லாஹ் குர்ஆனை விளங்குவதற்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையும், அதே போன்று ஹதீஸ்களை விளங்குவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சில கேள்விகளை நாம் கேட்டால் பதில் சொல்ல முடியாது, குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. சரி, இப்ப நான் அந்த சப்ஜெக்ட் சில ஆரம்பிச்சு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னதாக இங்க வரும்போதே அந்த கார்னர்லயே அந்த பாலத்துக்கிட்டே ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அது போன வாரம் என்னுடைய பள்ளியில எனக்கு எதிராக நான் போட்ட ஒரு நோட்டீஸுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ், இந்த துப்பு துலங்கியது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமும் துலக்கமும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நோட்டீஸ் போட்டேன். அது இங்க யாருமே கொடுக்கல பாருங்க. அதை கொடுத்திருக்கணும், ஒழுங்கான ஆளுகளா இருந்தா அதை கொடுத்திருக்கணும். முதல்ல அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது நான் விளக்கமும் துலக்கமும் நான் போட்டேன், விளக்கமும் துலக்கமும் என்று போட்டேன். அதுக்கு பதில் தான் அந்த இன்ஜினியர் எழுதியிருக்காரு, விளங்காமையும் துளங்காமையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இளங்காமையும் துளங்காமையும் என்று எழுதியிருக்காரு. இதை கொடுத்தவங்க என்ன பண்ணணும் கேட்டா அந்த நோட்டீஸை கொடுக்கணும், என்னுடைய நோட்டீஸ். அப்பதான் நியாயமான ஆள்கள் அர்த்தம். என்னுடைய நோட்டீஸ் படிச்சு பார்த்து அதற்கு பதில் இவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தா தான் தெரியும். சரி, நான் ஒரு நோட்டீஸ் எழுதுனேன், அதுக்கு பதில் அதுக்கு முன்னதாக அந்த இன்ஜினியர் சார் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தான் நோட்டீஸாக போட்டிருந்தார். கடிதத்துக்கு பதில் சொல்லுங்கள் என்பதாக கடிதம் எழுதிவிட்டு மறுநாளே கடிதம் வியாழக்கிழமை கிடைக்குது, எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நோட்டீஸா போட்டார். வெள்ளிக்கிழமை காலையில் நோட்டீஸ் வந்துருச்சு. நான் கடிதத்துக்கு பதில் வெள்ளிக்கிழமை காலையில் தான் போஸ்ட் செஞ்சேன். அவருக்கு அவருடைய கடிதத்திற்கு பதில் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் செய்யறேன். கொஞ்ச நேரத்திலே நோட்டீஸ் வந்துருச்சு. கடிதத்துக்கு பதிலை எதிர்பார்த்து விட்டு நான் சொல்லுவது சரியா இல்லையா என்பதை பார்த்து விட்டு அவருக்கு அதுக்கு பிறகு அவர் நோட்டீஸ் வெளியிட்டு இருக்க வேண்டும், இவர் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா நான் என்னுடைய பதில் போவதற்கு முன்னதாகவே பதில் போஸ்ட்ல பாக்ஸ்ல போடப்படக்கூடிய அதே நேரத்தில் நோட்டீஸ் வெளியாக்கப்பட்டு விட்டது. அப்புறம் நான் பதில் எழுதினேன். அவர் 2 பக்கம் நோட்டீஸ், பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பத்தி. அதாவது இதனுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டா, ஜும்மாவிலே போன மாசம் ஜும்மாவில 12ஆம் தேதி என்னுடைய மஸ்ஜிதில சில விஷயங்களை, தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளக்கி கொண்டு வரும் பொழுது இந்த தொழுகையில இப்படி இப்படி செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதாக விளக்கிக் கொண்டே வந்தேன். அதுல இந்த வரலாற்றது இது சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்படி சொல்லிக் கொண்டே வரும்பொழுது இப்போது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட இந்த குழப்பவாதிகளுடைய கொள்கை இருக்கின்றதே, அது தவறானது. அதில் நீங்க ஈடுபட்டு விடாதீர்கள், அது மிக தவறானது, தவறான வழிக்கு கொண்டு செல்லுகின்றது, மனிதர்களை கெடுக்கின்றது என்பதாக சொல்லி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது அவர்கள் என்னென்ன தப்பு செய்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னால பேசுற ஹாஜா மொய்னுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, 91 இப்படி எழுதியிருக்கு, 95 இப்படி எழுதியிருக்காரு, 97 இப்படி எழுதியிருக்காரு என்று முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பட்ட ஒரே விஷயத்தை மாறுபட்ட நிலையிலே சொல்லி காட்டக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இருக்கின்றது. அதையெல்லாம் சொல்லிட்டாங்க. அதுல ஒரு விஷயம் தான் பன்றி இறைச்சி அப்படிங்கிற தலைப்பு. அதாவது ஹராமாக்கப்பட்ட உணவுகள் என்ற தலைப்பில் அவர் எழுதும் பொழுது, பன்றி இறைச்சியை எழுதும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே லஹ்முல் ஹின்ஸீர், பன்றியுடைய இறைச்சி என்று மட்டும்தான் சொல்லுகின்றானே தவிர பன்றி என்று சொல்லாததின் காரணமாக பன்றியுடைய மீதி உள்ள மற்ற உறுப்புகள் எல்லாம், அந்த அதனுடைய குடல், கொழுப்பு, எலும்பு, ஈரல், கல்லீரல், இது போன்ற உறுப்புகள் எல்லாம் கூடுமா கூடாதா அப்படிங்கறத பத்தி ஒரு விவாதமான எழுத்தை ஆரம்பித்து அதுல கடைசியில ஒரு முடிவில்லாமல் இன்ஷா அல்லாஹ் அது பற்றி நான் என்பதாக சொல்லி அடுத்த இதழிலே வரும் என்பதாக முடிக்கின்றார். ஆனா அந்த இதழிலேயே 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், டிசம்பரும் ஜனவரியும் சேர்த்து ஒரு இதழ், அதுல
இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பல விளக்கங்களை எழுதிக் கொண்டே வந்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பன்றியுடைய மாமிசத்தை தவிர மீதி உள்ள உறுப்புகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. குர்ஆன்ல எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அதை எப்படி எழுதுறாருன்னு கேட்டா, நாம் குர்ஆனை ஆய்வு செய்தோம், அப்படி ஆராய்ந்ததில் பன்றியுடைய மாமிசத்தை தவிர மீதி உள்ள உறுப்புகளை எல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரம் நமக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைக்கல. முன்னால சொன்னதெல்லாம் விட்டுட்டாரு. எத்தனை இமாம்கள் 1200 வருஷமா சொல்லி இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் அடிமடையர்கள் எல்லாருமே. எமக்கு கிடைக்கவில்லை. அதே போல ஹதீசுகளை அடுத்து நாம் ஆய்வு செய்தோம். ஹதீசுகளிலும் எந்த ஹதீஸிலும் பன்றியுடைய மாமிசத்தை தவிர மீதி உள்ள உறுப்புகள் எல்லாம் பொருள்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கவில்லை. குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சார், கிடைக்கல. ஹதீஸை ஆராய்ச்சி செஞ்சார், கிடைக்கல. பிறகு மூன்றாவதாக இது பற்றி அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை நாம் அலசினோம், ஆராய்ந்தோம். அந்த அறிஞர்கள் எல்லாம் சொன்ன கருத்து ஏற்புடையதாக இல்லை. அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? அறிஞர்கள் அவர் சொல்றது ஃபுகஹாக்கள், ஃபிக்ஹ் சட்ட மேதைகளை சொல்லுகின்றார். அவர் இந்த ஃபிக்ஹுடைய சட்ட மேதைகள் என்ன சொல்றாங்க கேட்டா, எப்படி கறி என்று சொன்னால் அதுல எலும்பு, கொழுப்பு, ஈரல், நுரையீரல், பல்வேறு பொருள்கள் கலந்து இருக்கின்றனவோ, அதனால உலக வழக்கத்தில் அது பழக்கம். கறி 1 கிலோ கொடுங்கன்னு சொன்னா எல்லாம் சேர்த்து தான் கொடுப்பாங்க கறி கடையில. அதே போல அல்லாஹ் தஆலா லஹ்முல் ஹின்ஸீர், பன்றியினுடைய இறைச்சி என்று சொல்லி இருந்தாலும் மற்ற எல்லா பாகங்களையும் சேர்த்து கொண்டதுதான் அது என்று இமாம்கள் விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே பன்றி இறைச்சி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தாலும் கூட பன்றியினுடைய எல்லா பகுதிகளும் ஹராம் தான் என்பதாக தீர்ப்பளிக்கின்றார்கள். அதனுடைய முடி, தோல், அதனுடைய எல்லா பகுதிகளும், பன்றி இருக்கின்றத ஐன் நஜீஸ் என்பதாக சொல்லப்படும். அதனுடைய எல்லா பகுதிகளும், முடி உள்பட, தோல் உள்பட எல்லாமே நஜீஸாகும். அது எத்தனை தடவை கழுவினாலும் சரி, பாடம் பண்ணனாலும் சரி, அது சுத்தமாக ஆகாது. நாயை பற்றி சொல்றோம், நாயும் நஜீஸான பொருள் தான். நாய் பட்டு விட்டால், அதனுடைய எச்சில் பட்டு விட்டால், அதனுடைய ஈரம் பட்டு விட்டால் அதை சுத்தமாக கழுவ வேண்டும் என்பதாக ஷாஃபி மதத்தில் அது இன்னும் வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனா நாயும் கூட அதனுடைய தோலை எடுத்து, செத்துவிட்ட இறந்துவிட்ட நாயுடைய தோலை எடுத்து அதனை திபாகத் பாடம் செய்தால் அந்த தோல் சுத்தமானதாக. நாயுடைய தோலை இப்ப இந்த பாலிஷ் பண்றதுக்கெல்லாம், கண்ணாடி பாலிஷ் பண்றது, மற்ற பொருள்களை பாலிஷ் செய்வதற்காக அதை உபயோகம் செய்கின்றார்கள். நாயுடைய தோல் நஜீஸ் அல்ல, அதாவது பாடமிடப்பட்டால் அது சுத்தமானது. ஆனால் பன்றியுடைய தோல் அப்படி அல்ல. அது எத்தனை தடவை பாடமிட்டாலும் சரி, அது முதல்ல உரிக்கவே முடியாது. மனிதனுடைய தோல் எப்படி உரிக்க முடியாதோ அதே போன்று பன்றியுடைய தோல் உரிக்க முடியாது என்பதாக அதை உபயோகிக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப மெல்லிசான தோலா இருக்கும், அதை பயன்படுத்துவதற்கு முடியாது என்பதால். சரி, அது வேற விஷயம். ஆக எந்த நிலையிலும் சரி பன்றியினுடைய எல்லா உறுப்புகளும் ஹராம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்தோம். ஆனா அவர்களுடைய அந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து தெளிவாக இல்லை அப்படின்னு முடிக்கிறார். முடிச்சிட்டு இப்ப குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ அறிஞர்களுடைய விளக்கத்திலேயோ பன்றியுடைய மாமிசத்தை தவிர, நல்லா கவனிக்கணும், பன்றியுடைய மாமிசத்தை தவிர மீதி உள்ள பொருள்களை சாப்பிடக்கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் அறிஞர்கள் எல்லாம் இப்படி சொல்லி இருக்கின்ற காரணத்தால் பன்றியுடைய இறைச்சியை தவிர மீதி உள்ள உறுப்புகளை, பொருள்களை சாப்பிடாமல் இருப்பது பேணுதல், பேணுதல் என்ற அடிப்படையில் சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடியவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். பேணுதல் என்ற அடிப்படையில பன்றியினுடைய இறைச்சி அல்லாத மீதி உள்ள உறுப்புகளை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு என்பதாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹராம்னு சொல்றாரா, ஹலால்னு சொல்றாரா? சொல்லுங்க பார்க்கலாம். பேணுதலுக்காக வேண்டி சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடலாம், ஆனால் பேணுதலுக்காக வேண்டி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. தொழுகையில அரக்கை சட்டை போட்டுக்கொண்டு தொழலாம். முழுக்கை சட்டை போடுறது நல்லது, அரக்கை சட்டை போட்டுக்கொண்டு தொழுவது நல்லது, தொழுகிறது நல்லதல்ல. பேணுதல் என்ற அடிப்படையிலே அரக்கை சட்டை போட்டுக்கொண்டு தொழுவது சிறப்பானதல்ல. அதனால நம்ம மக்ரூஹ் என்பதாக ஃபுகஹாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, அரக்கை சட்டை போட்டு தொழுதால் கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அரக்கை சட்டை போட்டு தொழுதால் கூடும், ஆனால் பேணுதல் என்ன? அரக்கை சட்டை போடாமல் இருப்பது பேணுதல். பேணுதல் அடிப்படையில் சாப்பிடாமல் இருப்பது சிறந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு அறிவாளி, சாதாரண சராசரி ஒரு முஸ்லிம் கூட சொல்லி விடுவார். பேணுதல் என்று அடிப்படையில் சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொன்னால் சாப்பிடலாம், இந்த உறுப்புகளை எல்லாம் சாப்பிடலாம், பேணுதலுக்காக சாப்பிடாம இருக்கிறது நல்லது. 6 மணிக்கு சூரியன் மறையுது,
மகரிபுடைய தொழுகை 6 மணிக்கு சூரியன் மறைஞ்ச உடனே மகரிபுடைய நேரம் உதயம் ஆயிடுது, வந்துருது. மகரிபுடைய நேரம் எவ்வளவு நேரம், எந்த மணி, என்ன மணி என்று கேட்டால் 6 மணிக்கு மகரிபுடைய நேரம் வருகின்றது. தொழலாமா தொழக்கூடாது, தொழுகலாம். ஆனால் தேடுதலுக்காக ஒரு 5 நிமிஷத்தை கூட்டிக் கொள்வது நல்லது. இப்ப எல்லாம் அந்த டைம் டேபிள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறதெல்லாம் தேடுதலுக்காக 5 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட்டி போட்டிருப்பாங்க. 6 மணிக்கு சூரியன் மறையுது அப்படின்னு சொன்னா 6:10 பாங்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கு, அல்லது 6:05 பாங்குன்னு போடப்பட்டிருக்கு. 6 மணிக்கு தொழுதா கூடுமா கூடாதா? கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். தேடுதலுக்காக ஒரு 5 நிமிஷம் கூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதே போல சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சாப்பிடலாமா கூடாதா என்ற கேள்வி வந்தால் சாப்பிடலாம் தான் சொல்றாரு. ஆனால் அதே வாசகத்தை திருப்பி 1995 ஆகஸ்ட் மாசத்துடைய அல் ஜன்னத் பத்திரிகையில் எழுதும் பொழுது அவர் எழுதியிருக்கின்றார், தேடுதல் என்ற அடிப்படையிலே சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு என்று நான் சொன்னது ஹராம் என்ற அர்த்தத்தில் தான் அப்படின்னு எழுதுறாரு. அது எப்படி ஹராம் என்ற அர்த்தத்தில்? இது இவர் சொல்றது. ஆனா இப்பொழுதும் சரி, இந்த பிரச்சனை வந்த பிறகு பன்றியோட இறைச்சி என்று மட்டும்தான் சொல்றான். எலும்பை பத்தி சொல்ல, குடலை பத்தி சொல்ல, ஈரலை பத்தி சொல்ல, அதெல்லாம் நல்லா வறுவல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்க. எலும்பு சூப் போட்டு குடிக்கலாம் அப்படிங்க எல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்குதான் செய்றாங்க. அவர் சொல்றாரு நான் ஹராம் தான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி அந்த விவாதம் ஆரம்பமானது ஒரு ஜும்மாவிலே. அதற்கு பிறகு ஒரு 15 நாள் கழித்து அந்த இன்ஜினியர் அப்துல் சமத் என்பவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்திற்கு நான் பதில் எழுதுவதற்கு முன்னதாகவே அவர் ஒரு நோட்டீஸ் போட்டார். அந்த நோட்டீஸுக்கு விளக்கமாகத்தான் இந்த விளக்கமும் துளக்கும் என்ற இந்த 8 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை நான் வெளியிட்டேன். அதை கொடுக்கல, இங்க யாரும் கொடுக்கல. இப்ப எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கணும். தெரியாம எப்படி இதை வெளியிட்டாங்க? எங்களுக்கு இந்த நோட்டீஸ் கிடைக்கல, அதனால நாங்க இதை வெளியிடல, இதை வெளியிட்டு இருக்கிறோம். இதுக்கு பதில் தான் அதை எழுதியிருக்காரு. விளக்கமும் துளக்கமும் என்ற நோட்டீஸ், அதுக்கு பதிலாகத்தான் நான் எழுதுறேன்னு அதுல எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இதையும் சேர்த்து வெளியிடும். சரி, இப்ப இதுல நான் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டா, அந்த 4 பக்கம் அல் ஜன்னத்தில் உள்ள அந்த 4 பக்கத்தையும் 1995 ஆண்டுல வந்த ஜனவரி மாசத்துடைய பத்திரிகையில 39, 40, 41, 42 ஆகிய 4 பக்கங்களையும் எடுத்து எழுதி, பிறகு அதற்கு விளக்கம் எழுதி, இன்னென்ன பக்கத்துல இப்படி இப்படி சொல்லுகின்றார். ஆகவே பன்றியுடைய இறைச்சியை தவிர மீதி எல்லாம் சாப்பிடலாம் என்றுதான் சொல்லுகின்றார், தெளிவாகவே சொல்லுகின்றார் என்பதாக எழுதியிருந்தேன். அதுல இன்னொரு கருத்து பாருங்க, சாப்பிடலாம், பேணுதலுக்காக சாப்பிடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாராவில் எழுதுகிறாரு, இப்ப நவீனமான இந்த அறிவியல் காலத்துல மாற்று உறுப்புகளை மனிதனுக்கு பொருத்துவது என்பது வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல மனிதனுக்கு பொருத்தமான உறுப்புகள் பன்றியினுடைய உறுப்புகள் தான் அப்படின்னு தினமணியில ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதனால மாற்று உறுப்புகளை பயன்படுத்துவதாக இருந்தால் பன்றியினுடைய உறுப்புகளை தாராளமாக பயன்படுத்தலாம், அது எந்த விதமான குற்றமும் கிடையாது அப்படின்னு எழுதுறாரு. ஒருத்தருக்கு ஹார்ட் ஆபரேஷன், வால்வு கெட்டு போச்சு, பன்றியினுடைய வால்வு எடுத்து வச்சு இவர்கிட்ட வால்வு வச்சுக்கிறது, அல்ல பன்றியுடைய இதயத்தையே பாதி எடுத்து முழுமையை எடுத்து அந்த இதயத்தை இவருடைய இதயத்திற்கு பகரமாக வச்சுக்கிறது. பன்றியுடைய இதயத்தை தூக்கி இவருடைய இதயத்தில் வச்சா அவருக்கு என்ன குணம் இருக்கும்? எப்படி இருப்பார்? அதே மாதிரி கண் இருக்குது, கண்ணை ஆபரேஷன் செய்து மாற்றுக்கண் பொருத்துவதற்காக பன்றியினுடைய கண்ணை இவருடைய கண்ணுக்கு வச்சாச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? பாக்குறதுல எதை பார்க்கணும்? சோத்தை பார்க்குமா அல்லது வேற எதை பார்க்கணும்? சாப்பாடே தெரியாது, வேற எதைத்தான் சாப்பாடா நினைச்சுக்கிட்டு இருக்கு, இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார். எவ்வளவு அநியாயமான தீர்ப்பு பாருங்க. அது குற்றம் அல்ல பகிரங்கமாக எழுதியிருக்கின்றார், அது குற்றமே ஆகாது அப்படின்னு சொல்லி பாருங்க. பன்றியின் மாமிசத்தை தவிர இதர உறுப்புகளை மனிதனுக்கு பொருத்துவது கூடும், அது குற்றமாகாது என்று தெளிவாகவே அவர் எழுதியிருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய, அதற்கு பதிலாகத்தான் நான் இந்த அவர் சொன்ன கருத்தை மறுத்து இந்த நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. அதுக்கு பின்னால ஒரு நோட்டீஸ் யாரோ ஒருத்தர் அபு யாசிர் போட்டு எழுதியிருக்காரு, அவர் போன் நம்பர் எல்லாம் எழுதியிருக்காரு. நான் புரசவாக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அவருக்கு போன் பண்ணியாச்சு, அவர் இதுவரைக்கும் ஆள் கிடைக்கவே இல்லை. கேட்டா அவரு வெளியே போயிருக்காருன்னு சொல்றாங்களே தவிர அவர் ஆள் கிடைக்கவே இல்லை. அவர் ஒரு நோட்டீஸ் துப்பு துளங்கியதுன்னு எழுதியிருக்காரு. இப்ப எல்லாம் வாங்கியிருப்பீங்க, நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன இங்க கொடுத்ததுனால இப்ப சொல்ல வேண்டியது வச்சு, இல்லாட்டி இதை பத்தி நான் சொல்லவே மாட்டேன். இங்க நான் வேற விஷயத்த சொல்லான் இருந்தேன், அங்க பாலத்துக்கிட்ட வரும்போதே கொடுத்துட்டாங்க இதை நம்ம கையில ஆளுக்கு ஒண்ணு குடிங்க அப்படின்ட்டு. அதனால அது சொல்ல வேண்டியதா போகுது. இப்ப பல பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுல பாருங்க, முதல்ல ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட், ஒரு நீள் வட்டம் அந்த போட்டு உள்ள என்ன எழுதிருக்கு, பன்றியையும் மதுபானத்தையும் திருமணத்திற்கு மகராக கொடுப்பது கூடும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஹனபி சட்டநூல் ஹிதாயா பாடம்
பாபுல் மஹர் பாகம் 1 பக்கம் 131 அப்படின்னு போட்டிருக்குது. முதல்ல இந்த நம்பரே தப்பு. ஹிதாயா யார்ட்டுமே இல்ல நினைச்சுட்டு போட்டாரா நம்ம தெரியல. ஆனா இது இவங்களுடைய சரக்கு அல்ல, இவருடைய இமாம் சொல்லக்கூடிய சரக்கு. அது அல் ஜன்னத்தில் எழுதியிருக்காரு முன்னால, அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனா எழுதினவர் இந்த ஆள் தப்பா எழுதிவிட்டாரு. அந்த இன்ஜினியர் ரைட்டா எழுதியிருக்காரு. இன்ஜினியர் ஒரு காப்பி எழுதியிருக்காரு பாருங்க. அவர் முதல்ல இந்த 16 பக்கம் நோட்டீஸ் ஒண்ணு வெளியிட்டு 14 பக்கம் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. 14 பக்கம் லெட்டர் இதுல எழுதியிருக்காரு. அந்த வாசகத்தை எழுதியிருக்கிறாரு. பையன் தஸவ்வஜ முஸ்லிமுன் அலா ஹம்ரின் அவ் ஹின்ஸீரின் ஃபன்னிகாஹு ஜாயிஸ். ஹிதாயா அல் ஜில்துல் அவ்வல் சஃபா 321 சஃபா பாபுல் மஹர் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது அரபியில் எழுதியிருக்காரு. அரபி இவருக்கு அல்ல, இவர் எழுத்து இவரோட தான், அந்த இன்ஜினியர் தான். ஆனா இது அவர் எழுதுனது அல் ஜன்னத்தில் எழுதுனது இந்த அரபிய, அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதியிருக்கிறாரு. இப்ப இவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுங்க, எங்க அந்த பாடத்தை எடுங்க பார்க்கலாம் அப்படின்னா இவருக்கு தெரியாது, மொழிப்பாரு. இவருக்கு தெரியாது, இவருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. இந்த விளங்காமை துளங்காமை எழுதினார இவருக்கும் தெரியாது, துப்பு துளங்கி எழுதினார இவருக்கும் துப்பு கிடையாது. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, பையன் தஸவ்வஜ முஸ்லிம். இப்ப இன்னொரு ஒரு சட்டத்தை ஒண்ணு விளங்கிக்கணும். நிக்காஹ் நடத்துவதற்கு மஹர் கட்டாயம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். மஹர் கொடுத்து நிக்காஹ் செய்யணும். சரி, மஹரே இல்லாம ஒருத்தர் கல்யாணம் பண்ணார், மஹர் எல்லாம் பேசப்படவே கிடையாது, நிக்காஹ் செஞ்சிட்டார், ஈஜாப் கபூல் துஆ ஓதி முடிச்சாச்சு. நிக்காஹ் கூடுமா? நிக்காஹ் கூடும், நிக்காஹ் தாராளமா கூடும். மஹர் இல்லாம கல்யாணம் பண்ணாலும் நிக்காஹ் கூடும். ஆனா மஹர் என்ன பண்ண, கட்டாயமா கொடுத்தாகணும். எவ்வளவு மஹர் கொடுக்கிறது? மஹர் தான் வைக்கவே இல்லை, எவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா மஹர மிசில் என்பதாக அதற்கு சொல்லப்படும். அதாவது இவளுடைய சகோதரிகளுக்கு முன்னால, இவளுக்கு முன்னாலே இவளுடைய சகோதரிகளுக்கு என்ன மஹர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பத்திலிருந்து அந்த மஹர் இவளுக்கு கொடுக்கணும். அல்லது சகோதரிகள் இல்ல, இவளுடைய குடும்பத்தில் தாயாருக்கு பாட்டிக்கு இப்படி அவங்களுடைய குடும்பத்தில் பழக்கம் என்ன இருக்குதோ அல்லது அந்த ஊர்ல பழக்கம் என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும். அதுக்கு பேர் மஹர் மிஸ்ல் என்பதாக சொல்லப்படும். இவளை போன்றுள்ளவளுக்கு என்ன மஹர் இருந்ததோ அந்த மஹர் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு சட்டத்தை நீங்க விளங்கிட்டீங்க. மஹர் இல்லாமல் திருமணம் செய்தால் கூடுமா கூடாதான்னு கேட்டா கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, உனக்கு இந்த பெண்ணை நிக்காஹ் செஞ்சு வைக்கிறேன், உனக்கு இஷ்டமா, அந்த பெண்ணை கட்டிக்கிறதுக்கு இஷ்டமான்னு கேட்டாங்க. சரி, யார சொல்ல கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க. அந்த அவரை உனக்கு நிக்காஹ் செஞ்சு வைக்கிறேன், உனக்கு சம்மதமான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு ரெண்டு பேருக்கு நிக்காஹ் நடத்தி வச்சாங்க. மஹர் குறிக்கவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து மஹர் குறிக்கவே இல்லை. அந்த சஹாபி சொல்லுகின்றார், இறந்து விடக்கூடிய அவர் இறப்பு வாயிலே இருக்கக்கூடிய நேரத்தில், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அருகில் இருந்த மற்ற சஹாபாக்களிடத்தை தோழர்களிடத்திலே சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள், ஆனா மஹர் குறிக்கவே இல்லை. அந்த பெண்ணுக்கு நான் மஹர் கொடுக்க வேண்டும். ஆகவே ஹைபர் போரின் போது எனக்கு ஹைபர் என்ற அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் இருக்கின்றது, அந்த நிலத்தை இந்த பெண்ணுக்கு மஹராக கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த மஹர், பின்னால் அவர் இறந்து விட்டார். அந்த நிலம் விற்கப்பட்டு அதனுடைய தொகை அந்த பெண்ணுக்கு மஹராக கொடுக்கப்பட்டது. அது பல லட்சம் ரூபாய், பல லட்சம் திர்ஹம் பெருமானதாக இருந்தது என்பதாக ஹதீஸில் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இப்போ ஒரு சட்டம் விளங்கிட்டீங்க, மஹர் இல்லாமல் திருமணம் செய்தால் திருமணம் கூடும். அதே போல ஒரு மனிதன் ஹராமான பொருளை மஹராக வைக்கிறான். ஒரு உதாரணத்துக்காக வேண்டி, சில விளக்கங்களை தெரிவதற்காக வேண்டி ஃபுகஹாக்கள் சட்டங்களை ஆய்வு செய்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, அறியாமையின் காரணத்தால, அப்ப என்ன சட்டம் அப்படின்னு தெரியணுமா இல்லையா? அதை விளக்கி வைக்கின்றார்கள். அதாவது ஒரு மதுவை, ஒரு பாட்டில் மது, 1 லிட்டர் 2 லிட்டர் 10 லிட்டர் மது, அந்த கல் சாராயத்தை மஹராக வைத்து ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார், அல்லது ஒரு பன்றியை மஹராக வைத்து திருமணம் செய்து கொண்டார். திருமணம் நிக்காஹ் கூடுமா கூடாதா? நிக்காஹ் ஜாயிஸ். அதுதான் அவர் எழுதியிருக்கார், நிக்காஹ் ஜாயிஸ் எழுதியிருக்கார். நிக்காஹ் கூடும். ஹராமான ஒரு பொருளை மஹராக வைத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் திருமணம் செல்லுபடியாகும். மஹர் என்ன? மஹர் கூடாது. அது ஹராமான பொருளா இருக்கிறதுனால மஹர் கூடாது. மஹர் ஃபஸாத் ஆயிடுச்சு, அந்த ஷர்த் ஃபஸாத் ஆயிடுச்சு. அதனால அந்த பெண்ணுக்கு வலஹா மஹ்ரு மிஸ்லிஹா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இபாரத் வாசகம் இது. அவளுக்கு அவளை போன்றுள்ளவளுடைய மஹர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக எழுதப்பட்டு இருக்கின்றது. அதுல பாதியை எடுத்து போட்டு பாதியை எழுதி, சரி அப்படித்தான் இருக்குது. இந்த துப்பு துளங்கியதுல என்ன எழுதியிருக்கான்னு கேட்டா, இவர் எழுதியிருக்கிறது இந்த இன்ஜினியர் எழுதியிருக்கிறது, மதுபானத்தை பன்றியை மஹராக வைத்து ஒரு முஸ்லிம் திருமணம் செய்து கொண்டால் திருமணம் கூடும். அது ரைட், கரெக்ட். இவர் எழுதியிருக்கிறது பாருங்க, அதுக்கு ரெண்டு பேரும் அதே மதுஹபை சேர்ந்தவங்க தான்.
இவரும் பிஜே மதஹப் தான், இவரும் பிஜே மதஹப் தான். இவர் எழுதுறாரு பாருங்க, பன்றியையும் மதுபானத்தையும் திருமணத்திற்கு மகராக கொடுப்பது கூடும். அப்படி வாசகமே இல்லை. இவர் சொல்றதுக்கு இவர் சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நேர் மாற்றமான கருத்து இருக்கின்றது. இவர் ஹராமானதை சொல்றார், இவர் சரியான வாசகத்தை சொல்லுகின்றார். எப்படி ரெண்டு பேரும் ஒரு இமாமுக்கு கீழே ஏங்குறாங்க, ரெண்டு பேரும் அந்த குரூப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்தை சொல்லுகின்றார். அது போல இங்க பாருங்க, கர்ப்பம் தரிப்பது முதல் இது இருக்கிறத அது மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதவே சொல்லிட்டே போனா 2-3 மணி நேரம் சொல்லணும். இதுல இருக்கிற நோட்டீஸ் பதில் சொல்லணும்னா 3 மணி நேரம் சொல்லணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கர்ப்பம் தரிப்பது அதாவது குழந்தை பெறுவது குறைந்தது 6 மாதங்களாகும், அதிகபட்சம் 4 ஆண்டுகளாகும். எனவே ஒரு கணவன் தன் மனைவியை பிரிந்த நாள் தொடுத்து 4 ஆண்டுகளுக்குள் அவள் அக்குழந்தையை பெற்றெடுத்தால் அக்குழந்தை அவனையே சேரும் அப்படின்னு எழுதியிருக்காரு. சட்டம் சரிதானே? இது என்ன தப்பு கண்டுபிடிச்சார் நமக்கு தெரியல. சட்டம் அப்படித்தான். ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தால் 4 வருஷம் அதிகபட்சமான, அதாவது குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய கால அளவு, குறைந்த கால அளவு, அதிகபட்ச கால அளவு, மினிமம் மேக்சிமம். மினிமம் 6 மாதங்கள், மேக்சிமம் 4 வருஷங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூட அவர்களுடைய தாயாருடைய வயிற்றில் 2 ஆண்டுகளோ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேப்பர் இது வெள்ளிக்கிழமை வந்துச்சுங்க. வெள்ளிக்கிழமைக்கு ஜும்மா முடிச்ச உடனே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இந்த பேப்பரை வச்சிட்டு இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லி இருக்கின்றார். அன்னைக்கு சொன்னார், ஒரு ஹிந்து நண்பர், நான் எங்க அம்மா வயிற்றுல 22 மாசம் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த வெள்ளிக்கிழமை நடந்தது சொன்னது. எங்க அம்மாவுடைய வயசுல நான் வயிற்றுல 22 மாதங்கள் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லும் போது சொல்லுவாங்களா, இவன் பொல்லா பையங்க, என் வயிற்றுக்குள்ள 22 மாசம் இருந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது சாதாரண நடக்கக்கூடிய விஷயம் தானே. 10 மாசங்கிறது ஒரு நார்மலான நடுநிலையான ஒரு அளவு சொல்லப்பட்டு இருக்கின்றது. 9 மாசத்திலையும் கூட பிறக்கும், 8 மாசத்திலையும் கூட பிறக்கும். சரி, ஒருத்தனுக்கு 6 மாசத்துல ஒருத்தன் கல்யாணம் பண்ணா இன்னைக்கு, இன்றிலிருந்து 6 மாசம் கழித்து அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள் என்று சொன்னால் ஷரியத்துடைய சட்டம் அந்த குழந்தை அவனுக்குரியதுதான் என்று தீர்ப்பு செய்யணும். நீ 6 மாசத்துல பத்து எடுத்துட்ட, 9 மாசம் 10 மாசத்துல தான் எல்லாரும் புள்ள வைக்கிறாங்க, நீ 6 மாசத்துல பெற்ற இந்த குழந்தை என்னோடது அல்ல என்று சொல்லக்கூடாது. அந்த குழந்தைக்கு வேறொருவனை தந்தையாக ஆக்கக்கூடாது, ஹராமான குழந்தை என்பதாக தீர்ப்பளிக்க கூடாது என்பதற்காக வேண்டி சட்டங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. எந்த மனிதனையும் ஹராமான முறையில் பிறந்தவன் என்பதை நிரூபிப்பதற்காக முயற்சிகள் செய்யக்கூடாது. 6 மாசம் கழிச்சு குழந்தை பறிஞ்சு, இந்த 6 மாசங்களுக்கு அளவு ஷரியத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு தடவை 2 குழந்தைகளாக பெற்றெடுத்தார்கள். 20 சூலிலே 40 குழந்தைகள் என்பதாகவும் 40 சூலிலே 80 குழந்தைகள் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை 2 குழந்தை பெற்றாங்க. 7 மாசம் 8 மாசம் எல்லாம் போகவே இல்லை. 6 மாசத்துல குழந்தை முழு உருவமடைந்து விடுகின்றது. பிறகு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய காலம் 4 வருஷம் 48 மாதங்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதுல ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் அல்ல. அது பெரிய ஆச்சரியமான விஷயமா எடுத்து போட்டு அது மக்களை குழப்புவதற்காக இப்படி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஃபிக்ஹுடைய கிதாப்ல இது போட்டிருக்காங்க கூட எப்படி எழுதியிருக்காங்க கேட்டா, இது மகானி அப்படிங்கிற ஷாஃபி சட்ட நூல்ல இருக்கக்கூடிய விஷயம். அத என் பேரை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கே.ஏ. நிசாமுத்தீன் மன்பை பாராட்டிய மகானி ஷாஃபி சட்ட கருவூலம் அப்படின்னு வேற எழுதிருக்கு. என் பேரை ஏன் போடணும்? இல்ல நானா எழுதுனது, என் பேரை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல அதே மாதிரி எல்லாத்திலும் எழுதியிருக்கார். சரி, இப்படி ஏராளமான சட்டங்கள் பின்னால சொன்ன சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இருக்கின்றது. அதுலயும் கூட இந்த ஹிதாயாவில் சொன்ன பாருங்க, இப்ப அந்த மகரை பன்றியை மதுபானத்தை கொடுத்து நிக்கா செய்யறது அது 2வது பாகத்தில் உள்ளது. ஹிதாயா என்ற நூலிலே 2வது பாகத்திலே 2வது வால்யூம்ல மகருடைய பாடத்திலே இருக்கின்றது. ஆனா இது 1வது வால்யூம் அப்படின்னு சொல்லி இது எப்படி தப்பு வச்சுன்னு கேட்டா இவங்க தப்பு அல்ல, அவர் இமாமுடைய தப்பு. அந்த இமாம் அவருடைய இமாம் என்ன பண்ணாரு, 1வது பாகம் போட்டார். அது பிரிண்ட் தப்போ அல்லது இருக்கையா தப்போ தெரியல, அதையே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வரிசையா எல்லாரும். இப்ப இந்த மாதிரி குழப்பங்கள் ஏராளமாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல. அவங்களுடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான குழப்பங்கள் முன்னுக்கு பின் முரணாக காஜா மொய்னுதீன் ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. 1995 அல்லது 92 91 பலவீனமாக இருந்த ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர் 97 96 98 பின்னால வரும்போது அவர் பலம் உள்ளவராக ஆயிடுவார்.
ஹாஜா மொய்னுதீன் ஹஜ்ரத் அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. 1995 அல்லது 92 91 பலவீனமாக இருந்த ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர் 97 96 98 பின்னால வரும்போது அவர் பலம் உள்ளவராக ஆயிடுவார். அதாவது தமாஷாவத்தை சொன்னார், பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் பின்னால எப்படி பலம் உள்ளவனாக ஆனார்? ஹார்லிக்ஸ் கொடுத்தாரா அவருக்கு அப்படின்னு கேட்டார். ஹார்லிக்ஸ் கொடுத்தாரா? பலமாயிட்டார் இவர். இப்படி முரண்பட்ட கருத்துக்களை, ஏன்னா பொதுமக்களுக்கு விளங்காது, அவரை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த கருத்தெல்லாம் தெரியாது. அவர்களை கிதாப் எடுத்து இங்க எத்தனையோ பேர் என்கிட்ட வர்றாங்க, என்கிட்ட வர்றதே கிடையாது, யாருமே என்கிட்ட வர்றது கிடையாது. நம்ம வர சொல்லித்தான் சொல்றோம், யாருமே வர்றது கிடையாது. அவங்க சொல்றாங்க விவாதத்துக்கு வாங்க, இப்ப ஒரு தனி ஒரு நோட்டீஸ் கூட இருக்கு, விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு. நாங்க விவாதத்துக்கு தயாரு, நடுவர் யார் அப்படின்னு கேட்கிறோம். இப்போ நான் வர்றேன்னு வச்சுங்க, நான் அவங்க ஒரு 10 பேர் வர்றோம், அவங்க ஒரு 10 பேர் வர்றாங்க, பிஜேயுடைய தலைமையில ஒரு குரூப் வருது, அதற்கு கலீல் அஹ்மத் அஜத்துடைய தலைமையில ஒரு குரூப் வருது அப்படின்னு வச்சுங்க. 2 பேர் உட்கார்ந்து பேசுறோம், 2 பேர் சொல்றது நியாயம். ஏன்னா நான் எங்களுடைய குரூப் வரும் பொழுது நாங்கள் எதை சொல்லுகின்றோமோ அதுதான் ஹக்கு, அதுதான் சத்தியம் என்று உறுதிப்பட்ட பிறகுதான் நாங்கள் வருகின்றோம். அதே போன்று அவங்க என்ன பண்ணிட்டு வர்றாங்க, நாங்க சொல்றதுதான் சத்தியம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்புறம் விவாதத்துக்கு வேலையே இல்லையே. விவாதம் சொன்னா ஹக்கை தெரிந்து கொள்வதற்காக, யார் பக்கம் ஹக்கு இருக்கின்றது, யார் பக்கம் சத்தியம் இருக்கின்றது, உண்மை இருக்கின்றது என்று தெரிந்து கொள்வதற்காக வந்து மஜ்லிஸ்ல உட்கார்ந்து நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்து அதுக்கு பேர் விவாதமே அல்ல, அதுக்கு பேர் விவாதம் அல்ல, அதுக்கு பேர் விவகாரம். நான் தான் நோட்டீஸ்ல எழுதியிருந்தேன், இவர்களிடத்தில் விவாதம் செய்வது விவேகமாகாது அப்படின்னு எழுதியிருந்தேன். விவாதம் செய்வது விவேகமாகாது அப்படின்னு அவருக்கு அதுக்கு ஒரு பதில் எழுதியிருக்காரு. இப்போ இந்த விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க பாருங்க, அதே பெரிய தப்பு. முதல்ல விவாதம் அப்படின்னு சொன்னாத முலாலரா பாஸ் பண்றது, பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து யார் பக்கம் உண்மை இருக்கின்றதோ அவருடைய கருத்தை மற்றவர் ஏற்றுக்கொள்வது, அதுக்கு பேர் முனாலரா. இந்த முனாலராவுக்கு முதல் நிபந்தனை என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் முமாசலா என்பது இருக்க வேண்டும். 2 தரப்பில் இருக்கக்கூடியவரும் சம அந்தஸ்துடையவராக, அறிவிலே ஆற்றலிலே சம அந்தஸ்துடையவராக அவர் இருக்க வேண்டும். அறிவிலே சம அந்தஸ்துடையவர்களாக இருக்க வேண்டும். இவருக்கு எவ்வளவு அறிவாற்றல் இருக்கின்றதோ அதே போன்று அவருக்கு இருக்க வேண்டும். அவருக்கு எவ்வளவு அறிவாற்றல் இருக்கின்றதோ மார்க்க சம்பந்தமாக அந்த அறிவாற்றல் இவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக நிபந்தனை சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி இல்லை, ஏற்றத்தாழ்வாக இருக்கின்றது. ஒன்று எனக்கு கூட இருக்கிறது, அவருக்கு கூட இருக்கும் அறிவாற்றல். கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய எப்படி விவாதம் செய்யறது? சரி, அப்படியே விவாதம் செய்தாலும் கூட 2 பேரும் சரியானதுதான் என்று தங்களுடைய வாதத்தை நிரூபிக்க முற்படக்கூடிய நேரத்தில் யார் தீர்ப்பு சொல்லுவது? யார் நடுவராக இருப்பது? நடுவராக இருப்பதற்கு ஆளும் கிடையாது. அதனால நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் கலகலத்து விட்டன, அதெல்லாம் தவறாக முடிந்து விட்டது. இப்போ இப்படி ஏராளமான முரண்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்கின்றன. அந்த முரண்பாடுகளை வைத்துக் கொண்டே சரி கண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அதான் பெரிய ஆச்சரியம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, முரண்பாடு இருக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் வேலை இல்லாம அவருடைய புத்தகத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆஹா நம்ம எழுதக்கூடிய புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். ஆனா நாங்க எதுக்காக படிக்கிறோம் கேட்டா, அவர் என்ன தப்பு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறதுக்காக, அதை பாக்குறதுக்காக படிக்கிறோம். நான் ஒரு மதரசாவுக்கு போயிருந்தேன். அந்த மதரசாவுடைய மாணவர்கள் அல் ஜன்னத் பத்திரிகை, அன்னஜாத் பத்திரிகையும் ஆரம்பத்திலிருந்து வந்ததை ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியா எடுத்து பைண்டு கட்டி பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அதுல ஏன் அப்படின்னு கேட்டா, அதுல குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. இது 1987 இப்படி 1987 இப்படி சொல்லியிருக்கார், 88 இப்படி சொல்லியிருக்கார், 89 இப்படி சொல்லியிருக்கார், 90 இப்படி சொல்லி என்ற மாறுபட்ட கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எடுத்து காட்டுகின்றார். அப்படி மாறுபட்ட கருத்துக்களை சொல்லி சொல்லி அதை நியாயப்படுத்தக்கூடியவர்களும் உண்டு. அவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர் சொல்றதுதான் சரி அப்படின்னு. அப்படின்னா விவாதத்துக்கு பார்க்கலாம், எதுக்கு எடுத்தாலும் இதுதான் அவருடன் விவாதம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. விவாதம் பண்றது என்ன பெருசா? பேச்சாற்றல் இருக்குது பாருங்க. இப்ப நான் பேசுறேன், என்னுடைய பேச்சாற்றலை விட ஒரு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான ஆற்றல் உடையவர் அந்த பி ஜைனுலாபுதீன் அப்படிங்கிறவர். இங்கதான் இருந்திருக்காரு, உங்களுக்கு எல்லாம் தெரியல, அநேகமா பேசியிருப்பார், பல இடங்கள் பல கூட்டங்கள் இந்த இடத்துல பேசியிருப்பார். என்ன ஆற்றல் உள்ளவர். பேச்சாற்றலை வைத்து ஒரு மனிதனுடைய அறிவை, ஒரு மனிதனுடைய தீனை நிர்ணயம் செய்ய முடியாது. பேச்சாற்றல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன ஃபில் பயான் லஸஹரா, பயான்ல ஸஹர் இருக்கின்றது. அடுத்தவருடைய மனதை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை, அடுத்தவரை தன் கட்சிக்கு சேர்க்கக்கூடிய தன்மை அதில் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பேச்சினால்தான ஒரு கட்சியே ஆட்சிக்கு வந்தது.
பேசி பேசி மேடையில பேசிய கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த ஆட்சி இன்றும் இருக்கின்றது. நம்ம பார்க்கிறோம். பேச்சினாலே வந்தது. பேச்சு கவர்ச்சியாக இருக்கின்றது. ஆக பேச்சினால வெல்ல முடியாது, எங்களை வெல்ல முடியாது என்று எங்களுக்கு பேச்சு திறமை இருக்கிறது, வெல்ல முடியாது என்று சொன்னா சைத்தானை விட அதிகமா பேசுறவங்க யாரும் கிடையாது. சைத்தானோட அறிவாளி யாரும் கிடையாது. அவங்க புத்தகத்தெல்லாம் பாருங்க, எங்களை சார்ந்தவர் இவர், எங்களுடைய இமாம், எங்களுடைய தலைவர் பி ஜைலாபுதீன் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய இடங்கள் எல்லாம் சிறந்த அறிவாளி, சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர். தமிழ்நாடு மட்டுமல்ல, இலங்கை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எங்கெங்கே தமிழ் பேசுகின்றார்களோ அங்கெல்லாம் இவரை பற்றி போற்றப்படுகின்றது, புகழப்படுகின்றது. அவ்வளவு பெரிய அறிவாளியாக, ஆற்றல் மிக்கவராக அவர் இருக்கின்றார் அப்படின்னா எழுதுகிறாங்களே தவிர அவர் நல்ல தொழுகையாளியாக இருக்கின்றார், தஹஜ்ஜுத் தொழுகின்றார், தக்வா உடையவராக இருக்கின்றார், பேணுதல் உடையவராக இருக்கின்றார். எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம், எந்த புத்தகத்திலேயாவது. அவர் பேணுதல் உடையவராக இருக்கின்றார், சிறந்த தொழுகையாளியாக இருக்கின்றார், தக்வா உடையவராக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய அச்சம். அதற்கு தான் சொன்னாங்க கலீல் அஹ்மத் சன்னிக்கு ஒரு பையன், ஒரு மாணவர் வந்து அந்த பி ஜைலாபுதீனுடைய கேசட்டுகள் விற்கக்கூடிய இடத்துக்கு போய் கேட்டார். அந்த கடையில போய் அவருடைய கேசட்டாக ஒரு இடத்துல விற்கப்படுது. அந்த இடத்துல போய் கேட்டார், பிஜே பேசி இருக்கக்கூடிய கேசட்டுகளிலே தக்வாவை பற்றி அவர் பேசி இருக்கக்கூடிய ஒரு கேசட் கொடுங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டார். மத்த எல்லா கேசட்டும் இருக்குது, தக்வா பத்தி அவர் பேசுறது கிடையாது அப்படின்ட்டார். இது நிதர்சனமாக நடந்தது, இது உண்மையாக. ஏன்னா அதை பத்தி பேசுறது கிடையாது. இப்ப அளவுகோல் என்ன? இமாம்களை நாம் பின்பற்றுகின்றோம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொன்னால், இமாம் ரஹ்மத்துல்லாஹி எப்படிப்பட்டவர்கள்? வெறும் அறிவு மட்டும் உள்ளதா அவங்களுக்கு? 20 விதமான சிபத்துகள் அவர்களுக்கு சொல்லப்படுகின்றன. வெறும் இல்ம், அறிவு மட்டுமல்ல, வெறும் ஆற்றல் மட்டுமல்ல, அவர்கள் தீன் சம்பந்தமான 20 விதமான தன்மைகள். தக்வா உடையவர், வரவியத்து பேணுதல் உடையவர், சியானத்து பாதுகாப்பு, தீனுடைய பாதுகாப்பு உடையவர், இபாதத்து வணக்கம் உடையவர், இப்படி 20 விதமான சிபத்துகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இவரை விட்டு அவரை பின்பற்றுறது. இப்ப இவரும் தன்னை பின்பற்று சொல்றாரு, ஆனா சொல்றது கிடையாது. வெளியே சொல்லும் பொழுது நாங்க யாரும் பிஜேவை பின்பற்ற கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு பின்பற்ற? ஒருத்தர் இப்ப யாராவது முன் வரட்டும், ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்போம், அவர் கேள்விக்கு பதில் தெரியல, அவர் என்ன சொல்றாரு, நாங்க போய் கேட்டு வந்து சொல்றோம் அப்படிங்கிற. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க, நாங்க போய் கேட்டு வந்து சொல்றோம். யார்கிட்ட கேட்கிறாரு? பிஜே கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் பிஜே வந்து இவருக்கு இமாம் அப்படின்னு அர்த்தம். இவர் குருவாக மதிக்கின்றார், தலைவராக மதிக்கின்றார், இவர் அவரை பின்பற்றுகின்றார். அவர் என்ன சொல்றாரு? அவர் விரல ஆட்ட சொல்றாரு, இவர் ஆற்ற பாருங்க. விரல ஆட்டுறது அது இல்லைன்னு சொல்லி வேற அன்னஜாத் பத்திரிகையில் 95 எழுதிட்டான். அது கிடையாது. விரலாட்டுவதற்கு ஆதாரபூர்வமான ஹதீசுகள் கிடையாது, அதனால விரலை ஆட்ட வேண்டியதில்லை. முதல்ல ஆட்டலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்ட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இந்த சிராஜ் பத்திரிகை எனக்கு முதல்ல பேசினால இங்க வரல. அதாவது சிராஜ் பத்திரிகையில் எழுதியிருந்தாரு, அன்று அசைக்க சொன்னார்கள், இன்று அசலை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்று அசைக்க சொன்னார்கள், இன்று அசலை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி. அதிலே கூட பாருங்க ஒரு கையாடல். ஹதீஸ்ல கூட கையாடல், இடைச்செருகள். ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த ஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா என்று ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒரே ஒரு தடவை தொழுது இருக்கின்றார். பிறகு தான் ஊருக்கு போயிட்டார், வெளியூர். அவர் திரும்ப ஒரு நேரத்தில் மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் அது குளிர் நேரம், கடுமையான குளிர் நேரம். அந்த குளிர் நேரத்தில் எல்லாரும் போர்வையை போர்த்தி கொண்டு அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் அறிவிக்கக்கூடிய ஒரு அந்த அறிவிப்பாளருடைய தொடரில் வருகின்றது, அவர்களுடைய கைகள் ஆடிக்கொண்டிருப்பதை நான் கண்டேன், போர்வைக்குள்ளே அவர்களுடைய கைகள் ஆடிக்கொண்டிருப்பதை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. கைகள் ஆடிக்கொண்டிருப்பதை கண்டேன் என்று சொன்ன அந்த ஹதீஸ விரல ஆட்டிக்கு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு இவங்க அர்த்தம் செஞ்சிருக்கிறாங்க. போர்வைக்குள்ள கை இருக்குது, விரல இப்படி தூக்கிட்டு இருக்கிறாங்க, ஆடிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? குளிர்னால கை நடுங்கிட்டு இருந்துச்சு என்று அதில் சொல்லப்படுகின்றது. சரி, அப்படியே விரலை ஆட்டுவது என்று இருந்தாலும் கூட அதுக்கு இமாம்கள் நிறைய கருத்துக்களை எழுதுகின்றனர். விரலை ஆட்டுகின்ற அந்த வாசகத்தில் அந்த ஹதீஸில் எப்படி வருகின்றது என்று சொன்னால், அந்த விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள், விரலை அசைத்தார்கள் என்பதாக வருகின்றது. விரலை அசைத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த விரலை அசைக்க கூடாது, இப்ப இவங்க ஆற்ற மாதிரி ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து, அத்தஹியாத்தில் ஓதும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது விரலை கீழிருந்து மேலே தூக்கி திரும்பவும் கீழே வைத்தால் அதுவும் அசைக்குதல் என்றுதான் பொருள்.
முதல்ல கீழே இருந்து மேல தூக்குறாரு, அப்புறம் கீழே வச்சிடுறாரு என்று இருந்தால் அதுவும் அதற்கும் பெயர் அசைக்குதல் என்றுதான் சொல்லப்படும். அதனால அசைக்குதல் ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு. ஆனா இவர் எழுதக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஸை இப்படி திரித்து எழுதுகின்றார். கான யுஹர்ரிகுஹா, கான யுஹர்ரிகுஹா, அசைத்துக் கொண்டே இருந்தார். அந்த கானங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து அதிகபட்சமாக அந்த ஹதீஸ்ல சேர்த்து கான யுஹர்ரிகு, ஆட்டிக்கொண்டே இருந்தார். அது இஸ்திம்ரார் என்ற நிரந்தர தன்மை, நிரந்தர வாசகத்தை அர்த்தத்தை கொடுக்கின்ற காரணத்தால் கான என்ற வார்த்தையை ஒரு எழுத்தை சேர்த்து வார்த்தையை சேர்த்து கான யுஹர்ரிகு, ஆட்டிக்கொண்டே இருந்தார் அப்படின்னு அர்த்தம் செய்யறார். ஹதீஸ்ல இல்லாததை கொண்டு சேர்த்தால் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் மீது எவர் ஒருவர் பொய் சொல்லுகின்றாரோ அவர் தங்குமிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்றாக சொன்னார்கள். அந்த இடத்துல கானங்கிறது சேர்த்திருக்கார். அதோடு மட்டுமல்ல, கான யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, அங்க யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா அப்படின்னு இருக்குது. யதுஉ பிஹா என்று சொன்னால் அந்த அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதன் மூலமாக துஆ கேட்டவராக அசைத்துக் கொண்டிருந்தார். அதை நான் பார்த்தேன் அவர் சொல்றார். இந்த யதுஉ பிஹா அப்படிங்கிறதுக்கு துஆ கேட்டவராக அப்படிங்கிற அர்த்தம். ஆனா அவர் என்ன அர்த்தம் எழுதியிருக்கார் தெரியுமா? யதுஉ பிஹா, யாரையோ கூப்பிடுவதை போல அசைச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏங்க யாராவது கூப்பிடுறா விரல்லையா கூப்பிடுவாங்க? இப்படியா கூப்பிடுவாங்க? இங்க வாப்பா அப்படின்னா கூப்பிடுவாங்க. யாரையோ கூப்பிடுவதை போன்று அர்த்தமே இல்லாம இருக்குது, ஒப்புவமையே இல்லாம இருக்குது. யாரை கூப்பிடணும்? இப்படி கூப்பிடணும் அல்லது இப்படி கூப்பிடணும். இவர் விரல்ல இப்படி கூப்பிடுறதுன்னா என்ன அர்த்தம்? யாரையோ கூப்பிடுவதை போன்று அசைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு அர்த்தம் தப்பு. வேறொரு வார்த்தையை சேர்த்து கையாடல் செய்து அதுல அதிகபட்சமாக சேர்த்து அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பல ஹதீசுகளுக்கு அவர் தவறாக அர்த்தம் செய்திருக்கின்றார் என்பதும் நம்மால் நிரூபிக்க முடியும். இப்படி ஏராளமான விளக்கங்கள் அவர் சொல்லக்கூடியதுல. இப்போ அல்லாஹ் சொன்னா முதல்ல ஆரம்பத்தில் சொல்லி வந்த இடையில இந்த பேச்சு வந்துருச்சு, நேரமே ஆகி போச்சு. அஜித்து நிறைய பேச வேண்டியது இருக்குது. கலீல் அஹ்மத் அஜித்து உங்களுக்கு நிறைய விளக்கங்களை சொல்லுவாங்க. எல்லா கருத்துக்களையும் சேர்த்து, எல்லா சாரங்களையும் சேர்த்து அஜித் அவங்க சொல்ல இருக்கிறாங்க. நான் முடிச்சிடறேன் இதோட. வந்து குர்ஆன் போதாது, ஹதீஸும் போதாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், மற்றவர்களுடைய துணை வேண்டும் என்பதாக சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ வ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உண்மையாளர்களோடு சேர்ந்துருங்கள். இந்த மாதிரி பொய் பேசுறவங்களோட சேராதீங்க அப்படிங்கிறான். பொய் பேசுறவங்களோட சேராதீங்க, உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள். அதுக்கு ஏராளமான விளக்கங்கள் அந்த ஆயத்துக்கு. வழிகாட்டக்கூடிய, குர்ஆன் ஹதீஸின்படி வழிகாட்டக்கூடிய, சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய, சொர்க்கத்தின் வழியை காட்டித் தரக்கூடிய, ஹிதாயத்தின் நேர்வழியை காட்டித் தரக்கூடிய மனிதர்களோடு சகவாசம் கொள்ள வேண்டும் என்பது பற்றி உள்ள விளக்கங்கள். அதை சூஃபியாக்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஷைഖை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த ஷைഖ் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஷைഖை நீங்கள் வழிகாட்டியாக ஏற்படுத்திக் கொண்டு தீனுடைய எல்லா காரியங்களையும் அவருடைய தலைமையில் இருந்து முழுமையாக நீங்கள் செயலாற்றுங்கள் என்ற கருத்தெல்லாம் அதற்கு சொல்லப்பட்ட பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இப்ப அல்லாஹ்வே சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பின்னால அதோட நிறுத்திங்க, அல்லாஹ்வை பயந்ததோட நிறுத்திங்க, நீங்க தொழுதுகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லல. உண்மையாளர்களுடன் சேர்ந்திருங்கள். சூஃபியாக்களுடைய கருத்து குன் அல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இரு, அல்லாஹ்வுடன் நீ இரு, அல்லாஹ்வுடன் நீ இரு. அல்லாஹ்வுடன் எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுடன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது, அல்லாஹ்வுடன் எப்படி கலந்துரையாடுவது அப்படிங்கிறது தெரியாது. குன் அல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீ இரு. வயில்லம் தக்குன் அல்லாஹ் குன் மாமன் கான அல்லாஹ். உனக்கு அல்லாஹ்வுடன் இருப்பதற்குரிய ஆற்றல், விளக்கம், தகுதி உனக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு நீ சேர்ந்திரு என்று சொல்லுகின்றார்கள். குன் அல்லாஹ் வயில்லம் தக்குன் குன் மாமன் கான அல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். அதை அல்லாஹ் தஆலா அங்கே அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லி காட்டும் சூஃபியாக்கள் அந்த கருத்தை குறிப்பிடுகின்றார்கள், உண்மையாளர்கள் சேர்ந்திருங்கள் என்பதாக. அதே போன்று தெரியவில்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக பிரபலமான ஆயத்தை எல்லாரும் எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயத்தில் ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்ற ஆயத். இப்படி ஏராளமான விளக்கங்கள் குர்ஆனிலேயே இருக்கின்றன. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக தங்களுடைய சஹாபாக்களை பின்பற்றுமாறு பல கருத்துக்களை, பல ஹதீஸ்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டு, குர்ஆனிலே இருக்கு சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி. அல்லாஹ் ரசூலை மட்டுமல்ல சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி குர்ஆனிலே இருக்குது ஆயத்து. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه என்ற ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை தெரியப்படுத்துகின்றான்.
அன்சாரிகள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், மக்காவாசிகள், மதீனாவாசிகளிலிருந்து முதலாக ஈமான் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் சஹாபாக்கள், அவர்களும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல செயல்களின் மூலமாக அவர்களை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்களும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டால் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் பின்னால் உள்ள சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதாக குறிப்பு, சஹாபாக்களை பின்பற்றத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால சில சூஃபியாக்கள் இடத்துல அல்லாஹ் சொன்னது வேறு, ரசூல் சொன்னது வேறுன்னு சொல்லக்கூடாது. தாடி வைக்கிறது பர்லு, நகம் வெட்டுறது பர்லு, மிஸ்வாக் செய்யறது பர்லு, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சுன்னத்துன்னு சொல்லிருக்காங்க எல்லாமே பர்லு தான் அப்படிங்கிறாங்க. பர்லு அல்ல அது, இது தரஜா வேற, அதுடைய தரஜா அந்தஸ்து வேற. அல்லாஹ் சொன்னதனுடைய கட்டளையிட்டதனுடைய அந்தஸ்து வேறு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளையுடைய அந்தஸ்து வேறு, அதை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனா அல்லாஹ் தான் சொல்லுகின்றான் பல இடங்களிலே அத்தியுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள் என்று சொல்ல இடங்களில் எல்லாம் பல இடங்களிலே அத்தியுர் ரசூல, ரசூலுக்கு வழிபடுங்கள் என்பதாக சொல்லியிருக்கான். இந்த வழிபடுங்கள் அப்படிங்கிறது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அத்தியுல்லாஹ அப்படின்னா அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், இதாஅத் என்ற மஸ்தரில் இருந்து வேர் சொல்லில் இருந்து பிறந்தது. அதாவது வழிபடுங்கள் அப்படின்னா வணக்கம் செய்யுங்கள் அப்படிங்கிற அர்த்தம், வணங்குங்கள் அப்படிங்கிற அர்த்தம். அத்தியுர் ரசூல, ரசூலுக்கு வழிபடுங்கள், வழிபடுங்கள் சொல்லக்கூடாது, ரசூலுக்கு வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லணும். வழிபடுங்கள், வழிபடுங்கள் அப்படின்னு சொன்னா பின்பற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். வழிபாடு, வழிபாடு என்பது ஒரு வார்த்தை, வழிபாடு என்பது ரெண்டு வார்த்தை. வழிபாடு என்று வழிபாடு என்றால் இத்தாஅத் என்ற அர்த்தம், வழிபாடு என்று சொன்னால் இத்திபா என்ற அர்த்தம். அடுத்து அல்லாஹ் தஆலா முதலாவது வாசிச்ச ஆயத்துல சொல்றா அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல உலில் அம்ரி மின்கும், உங்களில் இருந்து அதிகாரம் உடையவர்களுக்கும் அம்ரு உடையவர்களுக்கும் அறிவு உடையவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அந்த உலுல் அம்ரி என்பவர்கள் யார் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு. சிறந்த அறிவாளிகள், சிறந்த ஞான மேதைகள் எவர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அதனால சஹாபாக்களை பின்பற்றுவது, சஹாபாக்களில் இருந்து யார் கேட்டார்களோ அவர்களை பின்பற்றுவது, அவர்கள் என்ன சட்டங்களை தொகுத்து வைத்து இருந்தார்களோ அந்த சட்டங்களை பின்பற்றுவது. இப்ப இமாம்களை பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், காலங்களிலே சிறந்த காலம் என்னுடைய காலம், அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம், அதற்கு அடுத்து அடுத்த காலம். இந்த மூன்று காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்று நூற்றாண்டுகளை சொல்லி காட்டுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், சஹாபாக்களுடைய காலம், தாபியீன்களுடைய காலம். இந்த மூன்று நூற்றாண்டுகளிலே ஹிஜ்ரி 242 அல்லது 241 இதோடு முடிந்து விடுகின்றது இமாம்களுடைய காலம். 4 இமாம்களுடைய காலம். முதல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 80வது ஆண்டிலே பிறக்கின்றார்கள், 150 மௌத்தாகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 150 பிறகு 204 மௌத்தாகின்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 90 என்று நினைக்கிறேன், 90 பிறந்து அவர்கள் 179 என மௌத்தாகின்றார்கள். இப்படி இமாம்களுடைய காலம் அந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ளே முடிந்து விடுகின்றது. எந்த காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொற்காலம் என்பதாக சொல்லி காட்டினார்களோ அந்த காலத்தில் முடிந்து விடுவதன் காரணமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல், எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல், எல்லா விதமான அறிவும் ஆற்றலும் தக்வாவும் பக்தியும் நிறைந்த மனிதர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த, அவர்கள் சொல்லி காட்டிய குர்ஆன் ஹதீஸை வைத்து, அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் தான் வச்சு சொல்லியிருக்காங்க, ராமாயணத்தை வச்சு சொல்லல, மகாபாரதத்தை வச்சு சொல்லல, கீதையை வச்சு மார்க்க சொல்லல. அவங்களும் குர்ஆன் ஹதீஸ் தான் வச்சு சொன்னாங்க. எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் சொல்லி இருக்கின்றார்கள். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. தெரியலன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆய்வு செய்யக்கூடிய திறன் இல்லை என்று சொல்ல அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? ஆகவே இமாம்கள் கொண்டு வந்த சொல்லித்தந்த சட்டங்கள் அனைத்தும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் இருக்கின்றன என்பதற்கு மிக தெளிவான ஆதாரங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக சொல்வதற்குரிய நேரம் இல்லை. எனக்கு பின்னால் பேசுகின்ற ஹஜ்ரத் அவர்கள் விரிவாக உங்களுக்கு சொல்லுவார்கள். ஆகவே என்னுடைய உரையை தோடு முடித்துக் கொள்ளுகின்றேன். குழப்பவாதிகளுடைய குழப்பங்களிலே அகப்பட்டு தீனை மறந்து நம்ம பார்க்கிறோம், இப்போ தீனுடைய வாடையே கிடையாது. யார் யார் எப்படியெல்லாம் மரியாதையாக இருந்தார்களோ அந்த மரியாதையை கெடுத்து குழப்பங்கள் செய்து பல்வேறு விதமான தீமைகள் பல்வேறு ஊர்களிலே நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பலவிதமான துன்பங்களுக்கு இந்த சமுதாயத்தை உள்ளாக்கி விட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்கின்றோம். இதுவரைக்கும் எந்த விதமான குழப்பமும் இல்லாத அமைதி சூழ்நிலையிலே இருந்த ஒரு சமுதாயத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களை செய்து பல்வேறு விதமான தீமைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அப்படிப்பட்டவருடைய கூட்டத்திலே இணையாமல் சேராமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹாஜ் மௌலானா மௌலவி மேலப்பாளையம் ஹாஜா முயினுத்தீன் ஹசரத் அவர்கள் பேசிய பயானிலிருந்து ஒரு பகுதியை லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்று ஆயத்து குர்ஆன்ல இருக்குது. இது லவ்ஹுல் மஹ்ஃபூதத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்களே. லவ்ஹுல் மஹ்ஃபூதில் உள்ள குர்ஆனை மலக்குமார்கள் தொடக்கூடாது என்றுதானே இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு ஆளு கேட்கிறாங்க. சகோதரர்களை, இதை முதல்ல நாம யார் கேள்வி கேட்டாங்களோ அந்த சகோதரருக்கு ஒன்னே ஒன்று சொல்றோம். இப்ப இந்த விஷயத்துல அவங்களுக்கு மத்தியிலேயே முதல்ல கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. அவங்களையே ரெண்டு மதுஹப் ஆயாச்சு. ஒரு மதுஹப் தொடலாங்கிறாங்க, இன்னொரு மதுஹப் தொடக்கூடாதுங்கிறாங்க. ஒரு குறைச்சிருக்காங்க, சத்தம் கேட்க மாட்டேங்குது, நல்ல கும் கும் கேட்கறதுனால குறைச்சிருக்காங்க. சில பேர் ஒதுவோட தான் குர்ஆனை தொடணும் அப்படின்னு அவங்களையே சில பேர் ஆதாரம் சொல்றாங்க. ஒது இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுன்னு அவங்களையே சில பேர் ஆதாரம் சொல்றாங்க. இப்ப இதுல ஒரு ரெண்டு ஹதீஸை சுட்டி காட்டுறாங்க. முதலாவது என்னன்னு சொன்னா, யமன் வாசிகளுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதும் பொழுது சுத்தமானவர்களை தவிர மற்றவர்கள் குர்ஆனை தொட வேண்டாம்னு சொல்லி எழுதினாங்க. அந்த ஹதீஸ்ல சுலைமான் இப்னு அர்கம் என்று ஒரு ராவி வர்றாரு. அவர் பலகீனமானவர். ஆகவே அந்த ஹதீஸை எடுக்க முடியாது. அவங்க யார் குர்ஆனை ஒது இல்லாமல் தொடலான்னு சொல்றாங்களோ அவங்க ஆதாரம் சொல்றாங்க. யமன் வாசிகளுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதும் பொழுது மாதிரி ஒரு சுத்தமானவர்களை தவிர மற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு எழுதினாங்க. ஆனால் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சுலைமான் இப்னு அர்கம் என்பவர் பலகீனமான ஆளு. ஆகவே அந்த ஹதீஸை நாம எடுக்க முடியாது, தள்ளிடுவோம். சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுங்கிற ஹதீஸ் லைவ்ங்கிறதுனால தள்ளிடுவோம் முதல். ரெண்டாவது, யார் குர்ஆனை ஒது இல்லாம தொடலான்னு சொல்றாங்களோ அவங்க இன்னொரு அடுத்த ஆதாரம் சொல்றாங்க. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன்ங்கிற குர்ஆன் ஆயத்து இருக்குதே, இந்த முத்தஹ்ஹரூன்ங்கிறதுக்கு மூன்று விதமான அர்த்தம் வைக்கலாம். ஒன்று ஒது இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம், இன்னொன்னு விசுவாசிகள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம், இன்னொன்னு உடலில் அசிங்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். ஆனா அங்க ஒது இல்லாதவர்கள் அப்படின்னு வைக்கிறது பொருத்தம் இல்லை. ஏன்னு சொன்னா அதுக்குண்டான ஆதாரங்கள் இல்லை. ஆகவே ஒது இல்லாதவர்கள் தொடக்கூடாது, நாம அங்க அர்த்தம் வைக்க மாட்டோம், மலக்குமார்கள் அப்படின்னு சொல்லி யார் ஒது இல்லாம குர்ஆனை தொடலான்னு சொல்றாங்களோ அவங்க இப்படி சொல்றாங்க. அதுக்கு மறுப்பு சொல்லும் பொழுது அதற்கான விளக்கத்தை சொல்றாங்க. முதலாவது, யமன் வாசிகளுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுதின கடிதத்துல சுத்தமானவர்களை தவிர மற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்லி எழுதினாங்களே, அந்த ஹதீஸை லைவ் என்று சொல்வதற்கு அதனுடைய அறிவிப்பாளருடைய வரிசையில வரக்கூடிய சுலைமான் இப்னு அர்கம் என்பவர் பலகீனமான ஆளுன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா அது அவங்கள உள்ள ஆளை மறுத்து எழுதியிருக்கிறாரு. இது நீங்க நினைக்கிற சுலைமான் இல்ல, இது வேற சுலைமான் எழுதியிருக்கிறார். ஹதீஸ்ல உள்ள சுலைமான் சொல்லப்பட்டிருக்கிறது அது சுலைமான் இப்னு தாவூத். ஆனா நீங்க சுலைமான் இப்னு அர்கம்னு நினைச்சுக்கிட்டீங்க. சுலைமான் இப்னு தாவூத் பலமான ஆள், அவர் நம்ப தகுந்த ஆள் என்று ஹதீசுக்கலை வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுலைமான் இப்னு அர்கம் பலகீனமானவர் என்று சொல்லி நீங்க தப்பிக்காதீங்க. ஆகவே அந்த ஹதீஸ் எடுக்கப்பட வேண்டியது தள்ளப்பட வேண்டியது அல்லன்னு நாம சொல்றது போலவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆதாரத்தை. ஆகவே முதல் ஹதீஸ் அவங்க தள்ளுறதுக்கு சொன்ன காரணம் சரியில்லை. சுலைமான் இப்னு அர்கம் பலகீனமான ஆளுன்னு சொன்னாங்க இல்லையா, பாவம் நீங்க நம்புற சுலைமான் இல்ல அவர் சுலைமான் இப்னு தாவூதுங்கிற அந்த ராவி அவங்க பலமான ஆளுங்கிறது பல வகையில. அதுக்கு ஒரு 4-5 ஹதீஸ் ஆதாரமா வச்சு அந்த 4-5 ஹதீஸ்கள்ல வரக்கூடிய ஆட்கள் அவரை சரியான ஆளுன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் தஹரீப்லையும் மற்ற கிதாபுகள்லையும் அவரை நம்ப தகுந்த ஆளுங்கிறத நிரூபணமா இருக்குது. ஆகவே அது சுலைமான் இப்னு அர்கம் அல்ல, சுலைமான் இப்னு தாவூதுங்கிற ஆள். ரெண்டாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன்ங்கிற வார்த்தையில 3 அர்த்தம் எடுக்கலாம். அது ஒது இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம், உடல்ல அசிங்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம், விசுவாசிகள் முஃமின்கள் என்று அர்த்தம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே. இதுல ஒது இல்லாதவர் என்று அர்த்தம் வைக்கிறது தான் பொருத்தம்ங்கிறதுக்கு வேறு வேறு ஹதீஸ்கள் ஆதாரமா இருக்கு. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன்ங்கிற அந்த முத்தஹ்ஹரூன்ங்கிற வார்த்தைக்கு ஒது இல்லாதவர்கள் என்று அர்த்தம் வைப்பதுதான் சரி என்பது வேறு பலவிதமான ஹதீசுகள் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக இதே போலவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு பயணத்தில் அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னாங்க, நீ சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க.
ஹஸ்ஸான் பின் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெளியூருக்கு பயணம் அனுப்பி இருக்கும் பொழுது சொன்னாங்க, நீங்க சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல மனித சமூகத்தில் சிறந்த ஒரு ஆளை, பெருந்தொடக்கு இல்லாத ஒரு ஆளை நீங்க சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மனித சமூகத்தில் சிறந்த ஒரு மனிதர், பெரிய சஹாபி, அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சுத்தம் இல்லாம குர்ஆனை தொடக்கூடாது. அவர் பெருந்தொடக்கு இல்ல. அப்படின்னா இது ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாதுங்கிற அந்த அர்த்தத்தை தவிர இந்த ஹதீஸுக்கு வேற என்ன அர்த்தம்? ஆகவே முத்தஹரூன் என்ற அந்த வார்த்தைக்கு ஒதுவோடு உள்ளவர்கள், அதாவது லாயமத்துஹில் முத்தஹரூன்னா ஒது இல்லாமல் தொட மாட்டார்கள் என்ற அர்த்தம் வைக்கிறது தான் பொருத்தம்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸை ஆதாரமா சொல்றாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஹதீஸ் ஆதாரமா சொல்றாங்க. அதற்கு செய்தனா முஸ்அப் பின் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு நாள் அதற்கு செய்தனா ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்னால குர்ஆனை பிடிச்சிட்டு இருந்தேன். குர்ஆனை அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் சொரிய வேண்டியது வந்துச்சு. நான் பிடிச்சு நின்னுகிட்டே இருந்தா கொஞ்சம் சொரிய வேண்டியது வந்துச்சு. கொஞ்சம் பலமா சொறி எடுத்துச்சு. அதனால கொஞ்சம் பலமா சொரிஞ்சேன். பலமா சொரிஞ்சதுல கொஞ்சம் நல்ல சொறி எடுக்க வேண்டியது வரும்பொழுது அங்க கை விட்டு சொரிய வேண்டியது, மேல சொரிஞ்சா கொஞ்சம் நல்ல படாதுங்கிறதுனால கை விட்டு சொரிஞ்சேன். அப்ப அதற்கு ஸஅத் பின் அபீ வக்காஸ் தான் என்ன அநேகமா நீங்க சொரியும் பொழுது இந்த ஆண்குறியில பட்டிருக்கலாம் போல் தெரியுத அப்படின்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொல்லிட்டேன். குர்ஆனை கீழே வைங்க, போய் ஒது செய்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க குர்ஆனை கீழே வைங்க, போய் ஒது செய்து வாங்க என்று சொன்னார்கள். நான் போய் ஒது செய்து விட்டு வந்தேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்ல பதிவு செய்திருக்கிறாங்க. மொத்தாவில் அதே போல பைஹக்கில இந்த ஹதீஸ் வருது. ஆகவே ஒது துஹுர் இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒது இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தம் வைக்கிறது தான் இதர ஹதீஸ்களின் அடிப்படையில் ஆதாரப்பூர்வமா அமைஞ்சிருக்கு. அவங்க யமன் வாசிகளுக்கு எழுதின சுலைமான் பின் அர்கம் எழுதினாங்க இல்லையா, அவங்க நினைச்ச சுலைமான் அல்லது வேற சுலைமான், அவர் ஆதாரப்பூர்வமானவர். முத்தஹருங்கிற வார்த்தைக்கு ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதர ஹதீஸ்களின் அடிப்படையில பொருத்தம்ங்கிறது நமக்கு ஆதாரமா நிரூபணம் ஆகுது. அதோட விசேஷம் என்னன்னு சொன்னா இது அவங்களுக்குள்ளேயே தகராறு உள்ள விஷயம். இது அவங்களே ஒட்டுமொத்தமான கருத்து இல்ல, அவங்களே ரெண்டு மதஹப் இதுல இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னொரு இதுல ஒரு ஆள் கேட்டாரு, விரலை ஆட்டுவது சம்பந்தமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் அவங்களுக்குள்ள பிரச்சனைக்குள்ளது. ஒரு ஆள் திருச்சிக்காரர் இருக்காரு, அசருக்கு பக்கம் பக்கமா வாசிச்சால திருச்சிக்காரர் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு விரலை ஆட்டலாம் அப்படிங்கறத யாராவது என்னோட நேரடியாக விவாதிக்க தயாரான்னு கூப்பிடுறாரு. அவங்களே விரலை ஆட்டக்கூடாது அப்படி நீட்டி தான் வைக்கணும், இதுக்கு நான் எங்க வேணாலும் நிரூபிப்பேன், என்னோட நேரத்தில் விவாதிக்க தயாராங்கிறாரு. ஏன்னா ஆட்டவும் சொல்லி வருது, அதுல உள்ள ராவி பலகீனமான ஆளு. ஆட்டக்கூடாது நீட்டணும்னு சொல்லி வருது இல்லையா, இந்த ராவி பலமான ஆளு, எங்க வேணாலும் நான் நிரூபிக்கிறேங்கிறார். அது ஹதீஸின் அடிப்படையிலே நிரூபிக்கிறேன், அறிவின் அடிப்படையிலே நிரூபிக்கிறேங்கிறார். அவர் சொல்றாரு ஆட்டணுமானா உயிருள்ள ஒரு பொருளை பார்த்து எப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். உயிருள்ள ஒரு பொருளை இப்படிவான்னு சொல்லலாம், போன்னு சொல்லலாம். உயிர் இல்லாத ஒரு பொருளை பார்த்து அப்படின்னா என்னங்க அர்த்தம் கேட்கிறார். கஅபாவை பார்த்து கிப்லாவை பார்த்து கையை சுட்டி காட்டுது என்று சொன்னால் கஅபா உயிர் இல்லாத பொருள். அத போய் இப்படின்னா என்ன அர்த்தம், நம்மள தப்பால விளங்கிடுவான். ஆகவே ஆட்டக்கூடாது, கையை நீட்டுறதும் பொருத்தம். இது அறிவு ரீதியாகவும் இப்படித்தான் விளக்கம். அதுபோல ஆட்ட வேண்டும் என்று வரக்கூடியதுல உள்ள அந்த ஹதீஸ்ல உள்ள ராவி கொஞ்சம் பலகீனமான ஆளு. ஆட்டக்கூடாது, கையை இசாரா செய்யணுங்கிற அந்த ஹதீஸ் தான் அது பலமானது. இதை நான் எங்க வேணா நிரூபிக்கிறேன் பாத்திக்காரரை சொல்றாரு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது, அங்க இங்க ஒரு மதுஹப் அங்க ஒரு மதுஹப் அவங்களுக்குள்ளே இருக்குது என்பதனால அந்த பிரச்சனை இப்ப பெரிதான விஷயம் அல்ல. ஆதாரப்பூர்வமான அடிப்படையில் அது ஆற்றுறதுங்கிறது அது ஆதாரப்பூர்வமானது இல்லைங்கிறது நாம என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்தோமோ இப்ப அவங்க வாய் வழியாகவே சொல்றாங்கிறது பணியோடு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க அங்க ஜமாத் சார்பா ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டோம். அங்க ஷரியத் பேரவைன்னு ஒன்று இருக்கு மெட்ராஸ்ல. போன மாசம் 28ஆம் தேதி கூட்டம் நடந்துச்சு. அதுல புக்கு போட்டு வெளியிடப்பட்டிருக்கு. யாராவது இங்க உள்ளவங்க இந்த புக்கு யார் வேணாலும் போடலாம், போட்டுக்க வசதி உள்ளவங்க போட்டு கொடுக்கும்படி நம்ம தலைவர் அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இமாம்களை பின்பற்றுதல், அத்தஹியாத்தில் ஆட்காட்டி விரலை ஆட்டுதல், தொப்பி போடாமல் தொழுதல், பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருதல், இது சம்பந்தம் 4 விஷயம் சம்பந்தமாக ஒரு அருமையான விளக்கம். அதுல காஷிப் ஹுதாவுடைய முதல்வர் அவங்க இந்த இதை பத்தியும் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இமாம்களை பின்பற்றாது அப்படிங்கறத பத்தி. சைஃபுத்தீன் அஜருக்கு மற்ற 2 கட்டுரையும் மற்ற ஒரு கட்டுரை நம்ம பல இதுகளை தொகுத்து போட்டிருக்கு. இதை யாரும் இந்த புஸ்தகங்கள் போட்டு எல்லாத்துக்கும் விநியோகிக்க முடிஞ்சா விநியோகிக்கும்.